தலைப்புச் செய்திகள். ஸ்ரீ நித்ய ஆத்ம பிரபானந்தா தொடுத்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான லெனின் தலைமறைவு. பெங்களூரு விடுதி தலைமை ஆசிரமத்தில் உள்ள நித்யானந்தேஸ்வரி சமேத நித்யானந்தேஸ்வரர் ஆலய திருப்பணி துவக்கம். இன்றைய தமிழ் பகவத்கீதை தியான சத்சங்கத்தில் பரமஹம்ச நித்யானந்தர் காலம் பற்றிய உண்மைகளை விளக்கினார். விரிவான செய்திகள். பரமஹம்ச நித்யானந்தரின் சீடரான ஸ்ரீ நித்ய ஆத்ம பிரபானந்தா சென்னை காவல்துறை ஆணையரிடம் 2011ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி அன்று ஒரு வழக்கை தொடுத்தார். அதில் சன் நெட்வொர்க் CEO ஹரிஷ் சந்திர சக்சேனா, அவருடைய உதவியாளர் ஐயப்பன், நக்கீரன் கோபால் மற்றும் காமராஜ், லெனின் கருப்பன், அவருடைய சகோதரர் குமார் மற்றும் இவர்களுடன் கூட்டுச் சதிகாரர்களான ஆர்த்தி ராவ், வழக்கறிஞர் ஸ்ரீதர் ஆகியோரின் மீது பரமஹம்ச நித்யானந்தரின் மீதான போலியாக சித்தரிக்கப்பட்ட வீடியோ தொடர்பாக மிரட்டல், கூட்டுச்சதி, பணம் பறித்தல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான லெனின் கருப்பனுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் அவர் திடீரென தலைமறைவு ஆகிவிட்டார். மற்ற குற்றவாளிகளிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பெங்களூரு விடுதி ஆசிரமத்தில் அமைந்துள்ள நித்யானந்தேஸ்வரி சமேத நித்யானந்தேஸ்வரர் ஆலயத்தின் திருப்பணி பரமஹம்ச நித்யானந்தரின் ஆசீர்வாதத்துடன் இன்று காலை துவக்கப்பட்டது. முற்றிலும் கருங்கல்லினால் உருவாக்கப்படவுள்ள இந்த ஆலயத்தின் முதற்கட்ட பணியாக கற்பகிரகத்தின் திருப்பணி ஆரம்பிக்கப்பட்டது. பரமஹம்ச நித்யானந்தர் இன்று ஆற்றிய தமிழ் பகவத்கீதை தியான சத்சங்கத்தில் காலத்தை பற்றிய சத்தியங்களை விளக்கினார். எண்ணங்களின் மீது காலம் எவ்வாறு செயல்படுகிறது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றிய ஆழ்ந்த சத்தியங்களை எடுத்துரைத்தார். இந்த தியான சத்சங்கத்திலிருந்து சில துளிகள் உங்களுக்காக. வந்து கேட்டார் சுவாமி, பல சித்தர்கள் காயகல்பம் பற்றியும் மரணமில்லாத பெருணியில் வாழ்வது பற்றியும் இந்த உடலை எப்போதும் வைத்திருப்பது பற்றியும் காலம் கடந்து இருப்பதை பற்றியும் சொல்கிறார்களே, அது எப்படி சாமி? ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். காயகல்பம் என்றால், காலம் கடந்து இருப்பதென்றால் அது இதுதான். அதன் ரகசியம் இதுதான். காலத்தை உருவாக்குகின்ற சஞ்சலம், மனதின் அசைவு நிறுத்தப்படும் பொழுது காலத்தின் தாக்கம் உங்கள் மீது, காலத்தினால் செய்யப்படும் தாக்கம் நிறுத்தப்படுகின்றது. சமீபத்தில் இங்கு நாங்கள் ஆசிரமத்தில் செய்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சி, தலையில QEEG பொருத்தி மூளையை தெளிவாக, மூளையின் அதிர்வுகளை படம் பிடிக்கும் கருவி QEEG பொருத்தி நம்முடைய பிரம்மச்சாரி ஒருவருடைய குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்து மூளையில் நடக்கின்ற மாற்றங்களை படித்தோம். முதல் மாற்றம் என்னன்னா, காலத்தினால் ஏற்படும் தாக்கம், உடலின் மீது ஏற்படும் தாக்கம் முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனம் சஞ்சலிப்பது, கொந்தளிப்பது, அலைவது, அலைபாய்வது நிறுத்தப்படுகின்ற அந்த வினாடியே காலத்தினால் உடலின் மீது ஏற்படும் தாக்கமாகிய வயது முதிர்தல், உடலின் உறுப்புகள் சோகமடைதல், உடலின் உறுப்புகள் சோர்வு அடைதல், உணர்வு சோர்வு அடைதல், உணர்வு சோகமடைதல் என்கின்ற எல்லா நிகழ்வுகளுமே நிறுத்தப்பட்டு விட்டன. இப்ப காலத்தின் தாக்கம்